ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மேடி கேமர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்க் சர்வைவல் அவளோட பார்ட் 16 தான் கேஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்ட் 15 வரைக்கும் வந்திருப்போம். மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டுருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுருங்க. அப்போ நான் போடுற கண்டினியூஸ் வரும். வாங்க ஈஸிலோடும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்த பிறகு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னதை பண்ண போகிறோன்ட்டு. ஆல்ஃபா கார்னோவை கொல்ல போகிறோம். ஆல்ஃபா டைப்பை டேம் பண்ண முடியாது கைஸ். ஆல்ஃபாவை கில் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ நம்மளை தான் பார்த்துட்டு வரான். நம்ம டீசெண்டாக அர்ஜென்டிவ்ஸ் சுற்றிக்கிட்டு வந்துடும். ஸோ அர்ஜென்டிவ்ஸ்னால் அதுக்கு ஹெல்த் அதிகமாக இருக்கும், டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதை வச்சு அடிக்கலாம். இதை வச்சு அடிச்சோன்னா அது நம்மளை போட்டு தள்ளிடும். சரி ஓகே கைஸ், இப்போ அர்ஜென்டிவ்ஸை தூக்கிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்து நம்ம புதுசாக டீம் பண்ண காரணம். ஸோ இது வந்து 30வது லெவலில் பார்த்தேன், 44வது லெவல் வந்திருக்கு. கீழே போய்ட்டு அதை போட்டு தாக்க வேண்டியதுதான் கைஸ். வாங்க போ கைஸ். நம்மளை பார்த்து தான் ஓடி வரான். அவன் மண்டையை போட்டு கொத்தலான்னு நினச்சேன் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அதை நான் உங்களுக்கு வீடியோவிலே சொல்கிறேன். இப்போ இவனை கொல்லணும். நான் கொன்று ஹெல்த்தை குறைச்ச பேர் வரலாம். ஏன்னா வந்து லேட் ஆகிடும் கைஸ், அது உங்களுக்கே தெரியும். நான் வந்து இதில் 2 விஷயம் பண்ண போகிறேன், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு நிறைய 200 ஹெல்த்து கிட்ட கொண்டு வந்துட்டேன். சரி, பக்கத்தில் இருக்க டைனோசர்லாம் கொண்டுட்டு நான் இறங்கி அதுக்கு அதை காலி பண்ணி எனக்கு ஒரு லெவலாவது வரும். ஸோ அந்த லெவலை ஏற்றுறதுக்கே நான் எவ்வளோ பாடுபடுறேன் தெரியுமா. சரி ஓகே, அதனால் இதுவாது ஹெல்ப் ஆகுண்டு தான் இந்த வேலையை பண்ண போகிறேன். இப்போ போயிட்டு அவனை அடித்து கொல்ல போகிறேன். எங்கே இருக்கான்? இந்த வராமல் பாருங்க. குட்டியாக தெரியுறாங்க கைஸ், லாங்லேருந்து பார்க்கச்சில்ல. டே இங்கே வாடா, ஒரு அடிக்கு போட்டாலே நீ காலி ஆயிடுவது தெரியுமா. அவ்வளோதான், காலி ஆகிட்டாங்க கைஸ். நம்ம வந்து இப்போ ப்ரைமேட் எடுத்துப்போம். சொன்ன மாதிரி எனக்கு ஒரு லெவலுக்கு வந்துருக்கு. அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். நம்ம எதுக்கு போடலான்னு முதல்ல சும்மா பார்த்து விட்ருவோம். ஹெல்த்துலேயே போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ், ஹெல்த்துலேயே போட்டுடலாம். நான் வீட்டுக்கு போகச்சில்ல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெட்ரோல் கூப்பிட்டு போயாச்சு. அது மட்டும் இல்லாமல் குக்குடு ப்ரைமேட்டு ரெடி பண்ணிட்டேன். 18 இருக்குது. நம்ம ரா ப்ரைமேட்டாக கொண்டு போனால் 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்காது. அதான் குக்குடு பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம வேகமாக வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே ஒரு அதிசயத்தை பாருங்களா. நம்ம இப்போ தான் ஒரு ஆல்ஃபா கார்னோ கொண்டுட்டு வந்தோம். இப்போ பார்த்தா இன்னொன்று. இது எப்படி கொள்ளலான்ட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த இப்போ டேம் பண்ண ஹை லெவல் கார்னோ வச்சே கொள்ளலான்ட்டு இப்போ தோணுது. வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா தெரிய சேர்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி தெரிய வச்சு தான் நான் ஆல்ஃபா ராப்டர் கொண்டேன். ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் இதை கொள்றதும். நான் உங்களுக்கு இதை ஒரு தனி வீடியோவாக போடலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இது ஒழுங்காக டீஸ்மன் ஆகாமல் இருக்கணும். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது கைஸ், ரெட் கலரில். சரி ஓகே கைஸ், வீட்டுக்கு தான் போகணும். நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த விஷயத்த சொல்கிறேன் கைஸ். கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் என்றால், நம்ம ஆல்ரெடி ஒரு குவெட்சல் டேம் பண்ணியிருப்போம் பார்த்துருக்கீங்களா. அந்த குவெட்சலுக்கு ஒரு ஜோடி எடுக்க போகிறோம். அதுவும் ஹை லெவலில் எனக்கு கிடச்சிருக்காது. இம்ப்ளான்ட் ஏற்றுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இம்ப்ளான்ட்டை ரிவ்யூ பண்ணி அதை டேம் பண்ண போகிறோம். 37 தான் கைஸ் இந்த டெய்லி புஷில் முடிச்சு தான் எடுத்தேன். சரி ஓகே, உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இம்ப்ளான்ட் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அர்ஜென்டிவ் ஸ்கூல்லாம் இல்லை, ஏங்கில் தான் எனக்குள்ளே தான் இருக்குது. இம்ப்ளான்ட் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இருக்கு பாருங்கள், 40 ஆம்பர் கேட்டுது. சரி ஓகே, 22வது லெவல் கைஸ். இதுக்கு மேலே நான் எதுக்கு ஹை லெவலில் பார்க்கணுன்ட்டு இதே பிடிச்சிடலான்ட்டு கொண்டு இம்ப்ளான்ட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே கைஸ், வாங்க போகலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. நான் அங்கே போயிட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னடா தண்ணிக்குள்ளே பிராண்டோ போயிட்டுருக்கு. சரி ஓகே, நான் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்துட்டேன். இங்கே ஒரு பெட்ரோல் ரன் இருக்குது, இதையும் போய் சொல்லி தூக்கிட்டு போயிடணும். சரி ஓகே, எல்லாத்தையும் பேசிவ் போட்டு விட்டுருவோம். பேசிவ்லேயே இருங்கடா, நீ வந்து அவனை கொத்திடாத. சரி, அவனை போயிட்டு இல்லை குக்குடு ப்ரீமீட் எடுத்துகிட்டு வர வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி. சரி ஓகே, இதை ப்ளேஸ் பண்ணி விட்டு போவோம். எதுக்காவது யூஸ் ஆகுண்டு தான் கொண்டு வந்தேன். குக்குடு ப்ரீமீட் கொண்டு வந்து மறந்துட்டேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும் கைஸ். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதான் அந்த ஹை லெவலுக்கு காரணம் காட்டியிருந்தேன். அதுக்கு சேடில் போட்டேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கொச்சிலே பிராண்டோ, 2 பிராண்டோ, நம்மளோட கில்லர் கோபால் டிஎஸ் இருக்காப்புல. அது பக்கத்தில் கிங் இருக்குது. அதுக்கு பேர் மாற்றணும் கேஸ், ஏன்னா அது ஃபீமேல், அதனால குயின்னு மாற்றணும். சரி ஓகே, வந்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வச்ச ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ உள்ளே போயிட்டு அவனை போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ரீஸ்பேனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை டேம் பண்ண போகிறோம். உள்ளே தூக்கி போய் ரெஸ்கரெக்ட். ஓகே, வெளியே வந்துட்டு
பவ்வை ரெடியாக வச்சுப்போம். கிராஸ் போ வச்சு தான் கொஞ்சம் நேரத்துக்கு அடிக்கணும். 40 ஆம்பர் போயிடுச்சு கைஸ். இவன் பறந்து வெளியே ஓடிடுவான். டேய் என்ன பண்ணுற? வெளியே ஓடுறதுக்கு பக்காவனு இல்லை படுத்துட்டான். படுத்து பறக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் இவனை தூக்கி போட்டு அடிக்க வேண்டியதுதான். சரி ஓகே, கிராஸ் போ வச்சு இப்போ போட்டு அவனை கொல்ல வேண்டியது தான் கைஸ். கொல்ல போகிறது இல்லை, டேம் பண்ண போகிறேன் கைஸ். அடிக்கிற அடி இவன் மயங்கி நம்ம கூட வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவருக்கு டார்பர் எவ்வளோ? 4181. சரி ஓகே, 2 ஆறு விட்டதுக்கு 500 ஏறிடுச்சு. அப்படின்னா ஈஸியாக ஏறிடும். அதுக்கு ஹெல்த்து தான் முதல்ல பார்க்கணும். ஹெல்த் ஏன்னா கிராஸ் போல பட்டுன்னு இறங்குது. சரி ஓகே, இவன் மயங்கின பிறகு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டான். இவனுக்கு வந்து ஷூட்டிங் பேமை கொடுத்துட்டு ப்ரைமீட்டை கொடுக்க வேண்டியதான். குக்குடு ப்ரைமீட்டு. ஷூட்டிங் பேம் முதல்ல ஃபீட் கொடுத்துட்டு குக்குடு ப்ரைமீட்டை தூக்கி வச்சுட்டு இவன் டேமான ஒரு ஃபீட் எடுத்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஃபீட் எடுக்க இன்னும் 10 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அரை மணி நேரம்லாம் இல்லை, 2-5 நிமிஷம் கைஸ். ஒரு ஃபீட் எடுக்க போகிறான். 46 கைஸ். அப்படின்னா அடுத்த ஃபீல்டில் 93.2 டேம் ஆவான். சரி ஓகே, அடுத்த ஃபீட் எடுக்கிறப்ப காட்டுறேன். இவன் அடுத்த வீடியோ எடுப்பான், ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ என்ன போடலான்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோ வந்து ரோப்ளாக்ஸ் இல்லைனா இதே தான் அடுத்த பார்ட் போடுவேன். சரி, அவன் டேம் ஆன பிறகு காட்டுறேன் கைஸ். டேம் ஆகிட்டான் கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து கூட வேண்டியது தான். வேறு எந்த வேலையும் நம்மளுக்கு இல்லை. டேய் இப்போ உன்னை ஃபாலோலாம் நான் கொடுத்தேனா? உட்கார் முதல்ல. அவ்வளோதான், அப்படியே இரு. நம்மளை பார்த்து பயப்படல. சரி ஓகே, நம்ம எனக்கு கிளம்ப வேண்டியது தான். இதுக்கு என்ன பேர் வைக்கலான்றதை கமெண்டில் சொல்லிங்க கைஸ். நான் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் சும்மா அடிச்சு விட்ருங்க. நல்ல பேராக சொல்லுங்கள். நல்ல பேராக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இவனுக்கு எவ்வளோ லெவல்னு காட்டுறேன். இந்த பாருங்க, 32வது லெவல் கைஸ். இவனை வச்சு நல்லா ட்ராவல் பண்ணலாம். இது நல்ல யூஸ் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் கைஸ். இப்போ தான் வந்துட்டுருக்கான். எங்கே வரான்னு தெரில. வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வந்துட்டான். இப்போ அவுட்ரோக்கு ரெடி பண்ண வேண்டிய வேலை தான், வேறு எந்த வேலையும் இல்லை. அவுட்ரோக்கு ரெடி பண்ணிட்டு வரேன் கைஸ். நம்ம அவுட்ரோ ரெடி பண்ணியாச்சு. 2 பீரி ஜோடியாக நிறுத்தி வச்சுட்டேன். இப்போ எப்படி இருக்குது? மாசாக இருக்கா? சரி ஓகே, நம்ம அவுட்ரோ வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபோட்டோ மோடு வந்துடுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லாம் கண்டினியூஸ்லி வரும். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ என்ன போடலான்றது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோ ரோப்ளாக்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.